Hello friends, welcome back to Sai Said. இன்னைக்கு நம்ம வீடியோல பரோட்டா சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்து வதக்கிடுங்க. தேங்காய் இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். இப்போ கசகசா ஆட் பண்ணிடலாம். இதுவும் லைட்டாக வதக்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா அந்த கடாய் ஹீட்லேயே வதக்கி விடுங்க. இப்போ வதக்கின எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. சால்னா ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பெருஞ்சீரகமும் பட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வந்துருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் வதங்கியாச்சு. இதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1/4 லிட்டரு போல் நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிருச்சு. வாசனை வருது. இந்த டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு கொதி வர விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பரோட்டா சால்னா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.